என் பேரு வினோத், வயசு 25. பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க. கல்லூரியில எனக்கு வினோத்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் எங்க தெருவுக்கு பின்னாடி தெரு. எங்க வீட்டு பின்புறமா அவன் வீட்டுக்கு போயிடலாம். அவனும் நானும் தான் எப்பவுமே ஒன்னா இருப்போம். நான் எப்பயும் அவன் வீட்டடியிலேயே இருப்பேன். அவங்க வீட்டில் அவன் 2 பசங்க, ஒருத்தன் அவன் அப்பா கூட வெளிநாட்டில் வேலையில் இருக்கான். அப்புறம் உங்க அக்கா உங்க அம்மா இவங்க தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த அக்கா நல்லா மேக்கப் போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு தலன்னு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 27 வயசு ஆகும். அவங்க பேர் விஜி. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தண்ணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டில் அவங்க அக்கா தான் இருந்தாங்க. அவங்க அம்மா தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த அக்கா எங்களை ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, அம்மா பார்த்தால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி போய் மாடியில் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. பாய் தலையணை எல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க. நாங்கள் எல்லாரும் மாடியில் போய் படுத்துக்கிட்டோம். நைட் 11 மணி இருக்கும். கொலுசு சத்தம் லேசாக காதில் கேட்டது. ஆனால் போதையில் இருந்ததுனால என்னால் எழுந்து யாருன்னு பார்க்க முடியல. அதனால அப்படியே படுத்து கிடந்தேன். கொஞ்ச நேரத்தில் என் கூட பிறந்த தம்பியை யாரோ அடிக்கிற மாதிரியும் கொஞ்சிற மாதிரியும் தெரிஞ்சது. எனக்கு போதையில் ஒன்றுமே தெரியல. அப்படியே படுத்து கிடந்தேன். காலையில் எழுந்து வீட்டுக்கு போகலான்னு போனால் அந்த அக்கா லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா அந்த படத்தில் ஒரு தம்பி 2 பொண்ணுங்களை வச்சு அடிச்சிட்டு இருக்கான். நானும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். யோசிச்சு பார்த்தா ராத்திரி நம்ம தம்பியை அடித்தது கொஞ்சினதெல்லாம் அந்த அக்கா தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. இன்னும் இவனுங்க எல்லாம் பேதை தெளியாமல் படுத்திருந்தானுங்க. நான் நேராக அந்த அக்கா பெட்ரூமுக்கு போனேன். அவள் லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருந்தா. இன்னமும் படம் முடியலை. நானும் அவளோட உட்கார்ந்து படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு தம்பி 2 பொண்ணுங்களை வச்சு அடிக்கிறத பார்த்து என் தம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். துடிக்கிறான். அவள் என்ன பார்த்து, என்னடா உன் தம்பி துடிச்சிட்டு இருக்கான், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா. ஏண்டி நீ ராத்திரி அடிச்ச அடியில என் தம்பி துடிச்சு போய் அந்த வலி தாங்காம இன்னும் துடிச்சிட்டு இருக்கான். நீ தாண்டி அடிச்ச ராத்திரி ஏண்டி இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் நீங்கெல்லாம் ராத்திரி போத்திக்கிட்டு படுத்து இருக்கீங்களா, பணியில் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்போ ஒரு ஆசையில் அவன் தம்பியை பிடிச்சி அடிச்சிட்டேன்டா, வருத்தப்படாதடா அப்படின்னு சொன்னான். நீ வேணும்னா அதுக்கு பதிலாக என்கிட்ட பையில் 2 மாம்பழம் இருக்கு, அதை எடுத்து உன் தம்பிக்கிட்ட கூட அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னா. என் தம்பிக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். உடனே அவன் என்ன பண்ணுவான், மாம்பழத்தை எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து அவளுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் என் தம்பி சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் கேட்டேன், என்ன, எனக்கும் பசிக்குதுன்னு சொன்னான். நான் வரும்போது எங்கள் அம்மா கடையில் வாழைப்பழம் வாங்கிட்டு சோக சொன்னாங்க. உடனே நான் கையில் வச்சிருந்த வாழைப்பழத்தை அவள்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னேன். உடனே அவளும் அந்த வாழைப்பழத்தை வாங்கி நல்லா கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாள். என் தம்பியும் மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அதில் ஒரு வாழைப்பழத்தை மட்டும் வாயில் வச்சுட்டு குழந்தை சாப்பிடுகிற மாதிரி 1 மணி நேரமாக சாப்பிட்டு இருக்காள். அவள் வாழைப்பழத்தை சாப்பிட, நான் மாம்பழத்தை சாப்பிட 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அவங்க வீட்டில் வாரம் பூஜை நடக்கும். எல்லாரும் பூஜையில் இருக்கும்போது அவள் பூஜைக்கு போகாமல் என் கூட சேர்ந்து என் தம்பியை தன் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாள். என் தம்பியும் அவன் கூட ஒத்துழைச்சி அவளுக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சு பூஜை செய்ய ஒத்துழைச்சான். அப்போ என் தம்பி கையில் வச்சிருந்த சூடான பாலை அவனுக்கு கொடுத்தான். அவளும் வாங்கி பிரசாத பாலை மிச்சம் வைக்காமல் குடித்தாள். அவங்க வீட்டில் பூஜை முடிகிறதுக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பூஜை முடியவும் சரியாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து அவள் கூட வாரத்தில் ஒரு நாள் என் தம்பி கூட வச்சுக்கிட்டு பூஜை செய்யறது. அவளுக்கு என் தம்பி கூட பூஜை செய்யறது பிடிச்சதுனால அப்புறம் வாரத்துக்கு 4 நாள் ஆக்கிவிட்டோம். இது வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது.